அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். உலகத்தில் மக்களுக்கு எதை கொடுத்தாலும் போதாது போதாது, இன்னும் கொடுங்க, இன்னும் கொடுங்க, இன்னும் கொடுங்க, இன்னும் கொஞ்சம்னு கேட்குற மனப்பாங்கில் இருந்தாலும் உணவை பொறுத்த வரையில் நம்ம கொடுத்தா நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நம்மளுக்கு முடிஞ்ச அளவு தான் நம்ம சாப்பிட்றோம். அதுக்கு மிச்சமாக நம்மளால் சாப்பிட முடியாது, வயிறு வெடிச்சத்து போயிடுவோம். அப்படி இருக்கும்போது அளவுக்கு அதிகமான உணவுகள் இருந்து அதை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லாத ஒருத்தருக்கு கொடுங்க. அதே மாதிரி இந்த அரபு நாடுகளை நான் தொடர்ந்து அவேர்னஸ் பண்ணுறது, உணவுகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய இடங்களில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இன்றைக்கி ஒரு இலங்கை சகோதரரை சந்திக்க கிடைச்சது. நாங்கள் கொண்டு போய் தல்லாஜாவில் வச்சுட்டு கதவை மூடுறேன். அந்த வீடியோ கடைசியில் போடுறேன் பாருங்கள். அவர் சந்தித்த உடனே பேசினார். நம்மளை வீடியோவில் பார்த்துருக்காங்க. நம்மளுக்கு நிறைய பேர் தெரியாமல் போனாலும் அவங்களுக்கு நம்மளை தெரியும் இல்லையா? அதனால் அதுக்கப்புறமா அவருக்கு கொடுத்துட்டேன் சாப்பாடை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி உணவுகளை தயவு செய்து வீண் விரயம் பண்ணாதீங்க. அதிகமாக இருந்தால் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நிச்சயமாக யாராவது ஒருத்தருக்கு உதவும். அது நம்மளுடைய ஒரு சகோதரமாக கூட இருந்துடலாம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக கூட இருந்துடலாம். அவங்க சாப்பிட்டு அவங்க வயிறார சாப்பிட்டாங்கனாலே அந்த துவா அங்கீகரிக்கப்படும். உணவுகளை வீண்வரையும் பண்ணாதீங்க. சரி, வாங்க முக்கியமான டாப்பிக்கை பார்த்தரலாம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த தகவலை நம்ம முன்னாடியே சொன்னதுக்கு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதுவும் பாருங்கள் எங்கே அடிச்சிருக்காங்கன்னு. சிவிலியன்ஸ், அதாவது இதில் போட்டிருக்கிறாங்க, the air defense force successfully intercept and neutralize hostile target with the highest level of readiness and offensive without any human loss impact on the safety vital facilities. The UAE Ministry of Defense announced that during the past 48 hours, the UAE air defense system did successfully deal with 6 hostile drones that attempt to target civilian and vital areas in the country. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இது பொதுமக்கள் இருக்கிற இடம்னு தெரிஞ்சும் தாக்குறாங்கன்னா இது என்ன மாதிரியான நிலைமைன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஈரானோடு நெகோஷியேட் பண்ணி தயவு செய்து அடிக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு கேட்டது UAE, சவுதி, கட்டார். அப்படி இருந்தும் இந்த மாதிரி செய்கிறது ஒரு நியாயமான செயல் இல்லை. ஆனாலும் இவங்க இப்படி செய்கிறது கொஞ்சம் அந்த மனசுக்கு கவலையை கொடுக்குது. கடந்த 48 மணி நேரத்தில் நாட்டில் பொதுமக்கள் மற்றும் முக்கிய பகுதிகளை குறிவைக்க முயன்ற 6 தீங்கிழைக்கும் ட்ரோன்களை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் கண்டறிந்து வெற்றிகரமாக முறியடித்ததாக ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுவும் இதில் நல்லாவே கேட்டுக்கோங்க, பொதுமக்கள் மற்றும் முக்கிய பகுதிகளை குறிவைத்து. இதுக்கு முன்னாடி நாங்கள் கேம்புக்கு அடிக்கிறோம், இல்லைன்னா எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அடிக்கிறோம், அதுக்கு அடிக்கிறோம்னாங்க. இப்போ இனி பொதுமக்களே டைரெக்டாக டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? காட் இஸ் கிரேட். ஷால் பாப் என்ன தான் நடக்குதுன்னு. அநியாயக்காரர்கள் யாராக இருந்தாலும் இறைவனுடைய தண்டனை ஒன்று இருக்குது. அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இறைவன் துணை நிற்பான் நல்லவர்களுக்கு. பாப்போம் பொறுத்திருந்து.
நாங்கள்